பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 2004 வருஷம் சுனாமியினுடைய தாக்கம் ஏற்பட்ட போது இந்த பகுதி தான் மிக அதிகமாய் பாதிக்கப்பட்டது. நீங்க பார்க்குறீங்களா, இந்த பாலம் இது புதிதாய் சுனாமிக்கு அப்புறம் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னால இதே மாதிரி பாலம் இருந்தது. சுனாமியினுடைய தாக்கத்தினால 3 துண்டுகளாக இந்த பெரிய காங்கிரீட் பாலம் உடைந்து 2 பாலங்கள் சிதைந்து கிடக்கிறது. கொண்டு எங்க போச்சுன்னே தெரியல. கடலுக்குள் போயிருக்கலான்னு சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியவில்லை. சுனாமியினுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. பெரிய பாதிப்பு இந்த பகுதியிலே உண்டானது. ஆனாலும் மறுபடியும் இந்த மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளும்படிக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இப்போ ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்ன? 69வது சங்கீதம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். நான் ரொம்ப எளியவங்க, என்னை யாருங்க மதிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன பெரிய ஆளா? நான் என்ன வசதி உள்ள ஆளா? நான் எங்கள் ஊர்லேயே ரொம்ப எளியவன், ரொம்ப கஷ்டப்படுகிறவன் என்பதை அநேகர் சொல்லுவாங்க. எளியவர்களின் விண்ணப்பத்தை தேவன் கவனமாய் கேட்பாராம். நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப எளியவன் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர். வேத புஸ்தகத்துல எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக இயேசு நடந்து போகும்போது பார்வை தெரியாத பிச்சை எடுக்கிற ஒரு ஏழை மனிதன் இருந்தான். எளிய மனிதன். அந்த ஊருக்கே தெரியும் அவனுக்கு கண் பார்வை இல்லை, அவன் தர்ம எடுத்து தான் பிழைக்கிறான் என்று தெரியும். ரோட்டு ஓரத்தில் நின்று ஐயா தர்மம் போடுங்கள் என்று கேட்கிற ஒரு சாதாரண மனிதன். இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஒரு எளிய மனிதன், பார்வையற்ற மனிதன், தருத்தரத்தில் இருந்த மனிதன், தர்மம் எடுக்கிற மனிதன். அதனால எல்லாரும் அதட்டினாங்க, பேசாத அமைதியாரு, அவர் அர்ஜென்டா போய்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன அப்படின்னு சொல்லி. இதே ஒரு செல்வந்தன் பணக்காரனா இருந்தா அதட்டி இருப்பாங்களா? அதட்ட மாட்டாங்க. எளியவனா இருந்ததுனால அதட்டி அவனை அமைதல் படுத்துறாங்க. ஆனா இயேசு என்ன செய்தார்? அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இயேசு நின்றார். எல்லாரும் நிக்கிறாங்க. என்ன இயேசு நிக்கிறார்? என்ன நிக்கிறாரு? யாரோ என்னை கூப்பிட்டாங்க. எளியவர்களின் விண்ணப்பத்தை பாருங்க, ஆண்டவர் கேட்டார். அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தின போது, நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். நான் பார்வையடையின் ஆண்டவரேன்னு சொன்ன போது அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார். எல்லாரும் சொல்றாங்க, நீ பிச்சைக்காரன், சுமாருடா அப்படின்லாம் அதட்டுறாங்க. அந்த இயேசு மரியாதை கொடுத்து அவன் விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றினார். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், அப்பா அம்மா பேசல, ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, உனக்கு ராசி கிடையாது, நீ ராசி இல்லாதவன், ராசி இல்லாதவள், நீ சபிக்கப்பட்டவன், உலகம் அப்படிலாம் சொல்லி உங்களை புறக்கணிக்கலாம். ஒரு எளிய குடும்பம், என்னை யாரும் மதிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை மதிக்கிறவர். உங்களுடைய ஜெபத்துக்கு மரியாதை கொடுத்து அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய விண்ணப்பத்தை புறக்கணிக்க மாட்டார். இப்போ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும். ஆண்டவர் கேட்கிறவனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றார். நீங்க கேளுங்க, கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அற்புதத்தின் நாள். விசுவாசத்தோடு சுகம் வேணும், விடுதலை வேணும், ஒரு வேலை வேணும், வருமானம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், மகளுக்கு திருமணம் நடக்கணும், கற்பத்தின் கனி வேணும், என்ன வேணும் கேளுங்க. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். ஆண்டவரே, இந்த எளிய மகள், எளிய மகன் முன்னோக்கி கூப்பிடுறாங்கப்பா, அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அவங்க வேண்டிக் கொள்ளுகிறதை இன்றைக்கு இப்போ நிறைவேற்றி கொடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.